தேர்தல் வர்றதுனால கடன் தள்ளுபடி அறிவிப்பும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பலரும் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்க அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிற நிலைமையே வேற மாதிரி இருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களோட சுயலாபத்துக்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. மக்களும் கிடைச்ச வரைக்கும் லாபம், வந்த வரைக்கும் வரட்டும், தள்ளுபடி பண்ணுனா மொத்தமும் லாபம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. தற்போது நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே கடன் தள்ளுபடி கொடுக்க சாத்தியம் இருக்கா? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டோட முதுகெலும்பா விளங்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் சாமானிய மக்களோட பொருளாதார தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஏழை எளிய விவசாயிகளுக்காக குறைந்த வட்டியில பயிர்க்கடன் வழங்குறதையும், அவசர தேவைகளுக்காக நகைகளை அடமானம் வச்சும் உடனடியா நிதி பெறுவதும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ஒரு சிறப்பான அம்சமா இருக்கு. இப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கும் சிறு தொழிலாளர்களுக்கும் ஒரு பெரிய இடியா அமையக்கூடிய கடன்களை தள்ளுபடி பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் சுமையை குறைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே பார்க்கப்படுது. அது உண்மைதான். கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நம்பி ஏராளமான மக்கள் கடன் வாங்கினாங்க. இந்த தள்ளுபடி அறிவிப்புகள் ஏழை மக்களோட பண தேவையை தீர்த்து அவங்க பழைய கடன்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சது. தற்போது 2026 தேர்தலிலும் இந்த மாதிரியான தள்ளுபடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் கூட்டுறவு வங்கிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த நன்மைகளுக்கு பின்னால் சங்கங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணுங்க. பல கூட்டுறவு வங்கிகள், சங்கங்கள் நிதி பற்றாக்குறையால் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம். 2025-26 நிதியாண்டில் மட்டும் சுமார் 245 கோடி வரைக்கும் பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்ட நிலையில தற்போது புதிய கடன்களை வழங்குறதுக்கு நிதி இல்லாம சங்கங்கள் திண்டாடிக்கிட்டு இருக்கு. அரசு அறிவிக்கிற தள்ளுபடிகளால வரவேண்டிய வட்டி மானியங்கள் முறையா வந்து சேராதது தான் இந்த நிதி தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆட்சி மாறும்போதெல்லாமே கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான கடன் தள்ளுபடிகள் தனிப்பட்ட முறையில் பயனாளிகளுக்கு பெரிய உதவியாக இருந்தாலும் கூட்டுறவு அமைப்புகளுடைய நீண்ட கால நிலைத்தன்மையவே கேள்விக்குள்ளாக்குது. அன்றாட தேவைகளுக்காகவும் தேர்தல் கால சலுகைகளுக்காகவும் கடன் கேட்டு வரக்கூடிய மக்களுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நிதி வளமே இல்லாமல் வறண்டு வங்கிகள் காணப்படுறதுனால தர்ம சங்கடமான சூழல்ல அதிகாரிகள் இப்போ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2021 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதா அறிவித்ததோடு சுமார் 14.50 லட்சம் பேருக்கு 6000 கோடி தங்க நகை கடனை தள்ளுபடியும் பண்ணினாங்க. அதில் நிறைய பேர் தகுதியற்றவர்களாக நீக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் அதில் ஏமாற்றமும் அடைஞ்சாங்க. தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகளுக்கான 6000 கோடி அந்த பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு தவணை முறையில் தான் தமிழக அரசு செலுத்தி வந்திருக்கு. வட்டி நிலுவை மட்டும் சுமார் 400 கோடிக்கு மேலே இருந்தது. எனவே இனிமேல் எந்த அரசு அமைஞ்சாலுமே தங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பொதுவாகவே கூட்டுறவு வங்கிகள் லாப நோக்கமற்றவை அப்படின்னாலும் கடந்த முறை தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையை வங்கிகளுக்கு முழுமையாக கொடுக்கவே அரசு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதுனால வங்கிகளோட சுழற்சி நிதி கடுமையாக பாதிக்கப்பட்டுடுச்சு. 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் டெபாசிட் பண்ணினவங்களுக்கு வட்டி கொடுக்க கூட திணறி வந்ததா சொல்லப்படுது. தற்போது தமிழக கூட்டுறவு வங்கிகளுடைய நிலுவையில் இருக்கிற மொத்த நகை கடன்களுடைய மதிப்பு சுமார் 20,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரை இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தோட தற்போதைய நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இவ்வளவு பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து வங்கிகளுக்கு ஈடுகட்ட முடியாது. ஒருவேளை 25,000 கோடியை அரசு தள்ளுபடி பண்ணினா கூட்டுறவு வங்கிகளோட மொத்த மூலதனமே இதில் முடங்கி போயிடும். அரசு உடனடியாக இந்த 25,000 கோடியை வங்கிகளுக்கு தரவில்லை அப்படின்னா அந்த வங்கிகள் அடுத்த நாளே திவால் ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கு கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே போகக்கூடிய நிலையில் அதனுடைய மதிப்பும் அதிகமாகிடுச்சு. தங்கத்தோட பேரில் கடன் வாங்கக்கூடிய தொகையும் அதிகமாகிடுச்சு. இன்றைய நிலவரப்படி ஒரு நபருக்கு சராசரியாக 5 சவரன் அப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க. 2021க்கு முன்பு வரை கூட்டுறவு வங்கிகளில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரில் வெவ்வேறு சங்கங்களில்
கடன் பெற்று தள்ளுபடியை பெற்றிருக்காங்க. கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல இடங்களில் கடன் வாங்கியது தெரிய வந்ததுனால சுமார் 25 லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கு கவனிக்கணும். ஆக இந்த முறை என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசும் பார்த்திங்கன்னா நகை கடன்கள் குறித்து ஒரு லிஸ்ட்டை வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்களாம். நகை கடன் மட்டும் இல்லாமல் விவசாய கடன் தொடர்பாகவும் ஒரு லிஸ்ட்டை வந்து அரசு கவனிச்சுக்கிட்டு வருவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் நகை கடனோடு சேர்த்து விவசாய கடனையும் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைச்சது அப்படின்னா மாணவர்கள் வங்கிகளில் பெற்ற கல்வி கடன் ரத்து செய்யப்படும், மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும்லாம் அறிவிச்சிருக்காரு. எனவே திமுகவும் வந்து கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மறுபடியும் இந்த தள்ளுபடிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாச்சுன்னா ஏற்கனவே தள்ளாடிக்கிட்டு வரக்கூடிய சங்கங்கள் மீள முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு பயமும் தற்போது நிலவுது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update.